ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ பாலிட்டி சிலபஸ் வைஸ் டாப்பிக்கோட ரெண்டாவது டாப்பிக்கை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாமே 1.1 1.2 இந்த லெவலில் நம்ம அரசியலமைப்பு அடிப்படையிலிருந்து முக்கிய கூறுகள் வரை நம்ம முடிச்சு வச்சுருந்தோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒன்ஸ் நான் சிலபஸை காமிச்சிடுறேன். ஓகேங்களா? நம்ம இதுவரை எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே, நல்லா பாருங்கள். இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறதுல நம்ம முடிச்சிட்டோம். அதில் நிறைய பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு உருவான விதம் பார்த்தோம், 12 அட்டவணை பார்த்தோம், 25 பகுதி பார்த்தோம், சட்ட திருத்தங்கள் பார்த்தோம். ஓகேங்களா? இவ்வளவு விஷயங்களும் சேர்ந்தது தான் இந்திய அரசியலமைப்பு. இது நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதன் பிறகு அரசியலமைப்பின் முகவரை இதையே நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா அதிலேயே சேர்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? 1.6 பார்த்துட்டீங்க அப்படின்னா அரசியலமைப்பின் முகவரை தான். அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் 1.7லேயே பார்த்துட்டோம். தனியாகவே அதோட சேர்த்தே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? 1.7 அப்படிங்கிறது அரசியலமைப்போட சிறப்பியல்புகள் இருக்கு இல்லையா, இதுதான் முக்கிய கூறுகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்திய அரசியலமைப்பு முடிச்சிட்டோம், அரசியலமைப்பின் முகவரை முடிச்சிட்டோம், அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம். இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக இந்த டாபிக் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ சிலபஸோட ஃபஸ்ட்டு இந்திய ஆட்சியலோட ஃபஸ்ட்டு மொத்தம் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 6th கொடுத்துருக்காங்க மேஜராக. ஓகேங்களா? இந்த 6ல் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இந்த 6த்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த இது வரையும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த 1 2 3 மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நிறைய கொஸ்டின் கேட்குறது, டேட்டஸ் அதிகமாக இருக்கும். இந்த 4 to 6 உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் டாபிக்ஸ் தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன ஏரியாஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம வெற்றிகரமாக இன்னையோட முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னவெல்லாம் படிக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா. ஏன்னா இது ஒன்றியம், அவங்க சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம். ஓகேங்களா? அப்போ நாடை பற்றி படிக்கணும். ஒன்றியம்னா நாடு. ஓகேங்களா? இப்போ ஒன்றிய அரசுனா மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடியது. மாநிலத்தை பற்றி படிக்கணும். அது மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யூனியன் பிரதேசத்தை பற்றி படிக்கணும். இந்த போர்ஷனை பொறுத்தவரையும் எப்படியெல்லாம் மாநிலங்கள் உருவானுச்சு, இப்போ இந்தியாவில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு எப்படி மாநிலங்கள் இருந்துச்சு, அப்புறம் 1950க்கு அப்புறம் எப்படி மாநிலங்கள் உருவானுச்சு, மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட போது மாநிலங்கள் எவ்வாறு இருந்துச்சு, தற்பொழுது எப்போது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, எந்த மாநிலம் எத்தனையாவது உருவானது, இப்போ 14வதாக உருவான மாநிலம் எது, 15வதாக உருவான மாநிலம் எது, இந்த மாதிரி டேட்டாஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை. இது மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 1 to 4. ஓகேங்களா? விதி 1லேருந்து 4 வரை என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 1 எதை பற்றி சொல்லுது, 2 3 4 இது வரை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் 2.1ல் கொடுத்துருக்கோம். அடுத்து 2.2 பொறுத்த வரையும் இப்போ ஒரு புது மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறை என்ன. இப்போ ஆந்திர பிரதேசத்துலேருந்து தெலுங்கானா உருவானுச்சு இல்லையா, அதை உருவாக்குவதற்கான வழிமுறை என்ன. ஓகேங்களா? நம்ம நினைச்சோன்னு ஒரு மாநிலத்தை உருவாக்க முடியாது. அதற்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த வழிமுறை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதன் பிறகு விடுதலை அடைஞ்ச பிறகு இந்தியா எப்படி இருந்துச்சு, விடுதலை அடைந்த பிறகு இப்போ நம்ம 1947 ஆகஸ்ட் 15 நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிரிட்டிஷ்டேருந்து நம்ம விடுதலை வாங்கிட்டோம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அதன் பிறகு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1956க்கு முன் நம்முடைய இந்திய மாநிலங்கள் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் சார் இந்த இடத்துல 1956 மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 1956 நமக்கு 7வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரையும் மாநிலங்கள் மொழி வாரி பிரிக்கப்படவில்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி மாநிலங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஆராயறதுக்கு பல குழுக்கள் அமைக்கப்பட்டது. அது என்னென்ன குழுக்கள், அதோட தலைவர்கள் யார் இருந்தாங்க, அவங்க என்ன ரிசல்ட்டை சப்மிட் பண்ணாங்க, இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 1950க்கு அப்புறம் மொழி வாரியாக மாநிலங்களை எப்படி பிரிச்சாங்க, 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்போம், அது எப்படி பிரிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். கடைசியாக இப்போ 1956க்கு அப்புறம் இப்போ மாநிலங்கள் எவ்வாறு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வரையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். இதுதான் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும். உங்களுக்கு இதில் கண்டென்ட் தான் நிறையா இருக்குது. இதை நான் பிரித்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு டாபிக், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் கூட. ஏன்னா நம்மளாம் ஆச்சரியத்தோடு பார்க்கணும். இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்ம 1947 பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட ஒரு மதராஸ் மாகாணம், நம்மளுடைய பேர் தமிழ்நாடு கிடையாது, மதராஸ் மாகாணமாக இருக்குது. நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னா கேரளாவில் சில மாவட்டங்கள் இருக்குது, கர்நாடகாவில் சில மாவட்டங்கள் இருக்குது, ஆந்திரா இருக்குது. ஓகேங்களா? இப்படியெல்லாம் இருந்தது தான் நம்முடைய மதராஸ் மாகாணம். அதன் பிறகு அது எப்படி தமிழ்நாடாக மாறுனுச்சு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும்
பிரிஞ்சு சென்ற வரலாறை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு டாப்பிக்காக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், 1 to 4 ஆர்டிக்கல் வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு சிலபஸ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், இந்த வார்த்தை தானே சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்திய நாட்டுக்குள்ள ஒரு பகுதி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதி இருக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று மாநிலமா இருக்கலாம். இப்போ 28 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அப்படி மாநிலங்களா இருக்கலாம். அப்படி இல்லையா யூனியன் பிரதேசமா இருக்கலாம். இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சண்டிகர், இந்த மாதிரி என்ன செய்யலாம், யூனியன் பிரதேசமாக கூட நீங்கள் இருக்கலாம். ஓகேங்களா? லட்சத்தீவு, இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், யூனியன் பிரதேசமாக இருக்கலாம். இப்போ இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு பகுதி இருக்கணும் அப்படின்னா அது 2 டைப்ஸ் ஆஃப் தான் இருக்க முடியும். ஒன்று மாநிலமாக இருக்கலாம், இல்லை யூனியன் பிரதேசமாக இருக்கலாம். இப்போ இன்னொரு உங்களுக்கு டவுட் வரும். என்ன டவுட் வரணும் அப்படின்னா, சார் மாநிலம்னா என்ன, யூனியன் பிரதேசம்னா என்ன, மாநிலத்திற்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் உள்ள பெரிய வேறுபாடு என்ன அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரணும். அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மாநிலம் அப்படின்னா எதுவும் கிடையாது சார். மாநிலம் அப்படிங்கிறது தனக்குன்னு ஒரு அரசை கொண்டு இருக்கும். இப்போ தமிழ்நாடோட மாநில அரசு பார்க்குறோம் இல்லையா, தமிழக அரசுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது மாதிரி தனக்குன்னு ஒரு மாநில அரசை கொண்டு இருக்கும். அது தன்னோட அதிகாரங்களை என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா மத்திய அரசோட பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடியதுதான் மாநில அரசுன்னு நம்ம ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு மாநிலம்னா இவ்வளவு தெரிஞ்சுக்கங்க. தனக்குன்னு ஒரு அரசை கொண்டுட்டு, ஓகேங்களா, தன்னோட அதிகாரங்களை மத்திய அரசோட பகிர்ந்து கொள்ளக்கூடியது தான் மாநில அரசு. இதே யூனியன் பிரதேசமா இருந்துச்சுன்னா இது வந்து தனக்குன்னு ஒரு அரசெல்லாம் இருக்காது, மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து ஒரு சில விதிவிலக்கு இருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த பாண்டிச்சேரி மற்றும் டெல்லி, இல்லைன்னா புதுச்சேரி மற்றும் டெல்லி, இது ரெண்டுக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா சட்டமன்றம் இருக்குது, தங்களுக்குன்னு ஒரு அரசு வச்சுருக்காங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம். இது கேள்வி கேட்டிருக்காங்க. தங்களுக்கென்று சட்டமன்றங்களை கொண்டுள்ள யூனியன் பிரதேசங்கள் எது அப்படின்னா டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி. இது நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தங்களுக்கென்று சட்டமன்றங்களை கொண்டுள்ள யூனியன் பிரதேசங்கள் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா பாண்டிச்சேரி மற்றும் டெல்லி. 9 யூனியன் பிரதேசத்தில் இப்போ 8 யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா, இந்த 8ல் இந்த 2 மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தங்களுக்குன்னு ஒரு சட்டமன்றத்தை வச்சுருக்காங்க. அப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரியணும். மாநிலம்னா என்ன, யூனியன் பிரதேசம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. மாநிலம் அப்படிங்கிறது தங்களுக்குன்னு ஒரு மாநில அரசை வச்சிருப்பாங்க. அவங்க தங்களோட அதிகாரங்களை மத்திய அரசோட பகிர்ந்துகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதே யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது தங்களுக்குன்னு ஒரு அரசு இருக்காது, இவங்க மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? துணைநிலை ஆளுநர்கள் மூலமாக ஆளப்படும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசங்களும். ஓகே. ஆனால் விதிவிலக்காக பாண்டிச்சேரி மற்றும் அல்லது புதுச்சேரி மற்றும் டெல்லி வந்து தங்களுக்கான சட்டமன்றங்களை கொண்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நமக்கு ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றியம்னா என்ன, மாநிலம்னா என்ன, யூனியன் பிரதேசம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்றியம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது சார், இந்தியா அப்படிங்கிறது தான் இங்கே ஒன்றியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு வந்து புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது ஆர்டிகல் 1லேருந்து 4 வரையும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் விதி 1 என்ன செய்யுது அப்படின்னா ஒன்றியத்தோட பெயர் மற்றும் ஆட்சி எல்லைகளை பற்றி சொல்லுது. இப்போ 1947 வரையும் நம்மளோட இந்தியாவோட பேர் வந்து பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு தான் இருக்குது. ஓகேங்களா? அதன் பிறகு ஆங்கிலேயர்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்தியாவை பெற்று எடுத்துட்டோம். ஓகேங்களா? மீட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பேர் வைக்கணும். இப்போ பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே, இது சாதாரண நம்ம ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாலே நிறைய பேர்கள் வரும். ரமேஷ் நோய், சுரேஷ் நோய், நிவாஸ் நோயின்னு இப்படி நிறைய பேரை சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கும்போது 2 வெவ்வேறு விதமான பேர்கள் வந்து அடிபடுது. ஒரு பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்முடைய இந்தியாவை ஆண்ட பரதன் மன்னன் நினைவாக என்ன செய்கிறாங்க, பாரதம் அப்படிங்கிற பேரை வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அது இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்தியாவோட மாடர்ன் நேமை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிற பேரே வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டையுமே கேட்டு அரசியல் நிர்ணய சபை என்ன முடிவு பண்ணுது, உங்களுக்கும் வேண்டாம், எங்களுக்கும் வேண்டாம், இவங்களுக்கும் வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. ஸோ அதனால இந்தியாவோட பேர் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்தியா, அதாவது பாரதம். இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறது அதோட சரியான பேர். இன்னைக்கு நம்ம இந்தியான்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ ராமு என்கின்ற முத்துசாமி அப்படின்னு பேர் வச்சா இந்த என்கிற முத்துசாமி அப்படிங்கிறது அந்த பேர் வச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்குமே அந்த என்கிற முத்துசாமி அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதுபோல இந்தியா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே எல்லாருக்குமே தெரியும். சாதாரண படிக்காதவங்களுக்கெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்தியாவோட பேர் இந்தியா, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலேயே இந்தியாவோட முழு பேர் என்ன அப்படின்னா இந்தியா, அதாவது பாரதம். இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய முழுமையான பேராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து குரூப் 1ல ஒரு தடவை கேட்ட கொஸ்டின், ரொம்ப ரீசெண்டாக
2019 இந்தியாவோட பேர் என்னன்னு கேட்டு இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா அதாவது பாரதம் அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா, இதுதான் கரெக்டான ஒரு பேரா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதனால நீங்க படிக்கும்போது இந்தியாவோட பேர் வந்து இந்தியா அதாவது பாரதம் அப்படின்னு தான் படிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி விதி 1 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது மாநிலங்களோட ஒன்றியம் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேங்களா, அதாவது இதுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா இப்ப அம்பேத்கர் வந்து இதை சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, ரேதர் தென் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியாவுக்கு வந்து மாநிலங்களின் ஒன்றியம்ங்கிற வார்த்தை தான் சரியா இருக்கும். கூட்டமைப்பு, அதாவது இந்தியா வந்து மாநிலங்களின் கூட்டமைப்பு என்று சொல்வதை விட மாநிலங்களின் ஒன்றியம் என்று சொல்வதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா அம்பேத்கர் சொல்றாரு. ஏன் சார் அம்பேத்கர் ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா அவரே அதுக்கான விளக்கமும் கொடுக்கிறாரு. கூட்டமைப்பு அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா இப்ப மாநிலங்கள் தங்களுக்குள் ஒப்பந்தம் போட்டு இணைந்து கொள்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் 50 மாகாணங்கள் இருக்கு. ஓகேங்களா, இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாகாணங்களும் தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் வந்து ஒப்பந்தம் எல்லாம் போடல. ஒப்பந்தம் போட்டா இந்திய மாநிலங்கள் இணைஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது இல்லையா. அதனால இந்திய மாநிலங்கள் தானாக ஒன்றிணைந்தவை. அதனால இதற்கு ஒன்றியம் அப்படிங்கிற பேர் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது சொன்னவர் யாருன்னா நம்முடைய சட்ட மேதையான அம்பேத்கர் வந்து அவரே வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. இப்ப அமெரிக்காவில் 50 மாகாணங்கள் ஒப்பந்தம் போட்டு இணைஞ்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து போட்ட ஒப்பந்தத்தை பிடிக்கல, இல்ல ஒரு மாகாணம் இப்ப கலிபோர்னியா மாகாணம் நினைக்குது இந்த கூட்டமைப்புல எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த கூட்டமைப்புல இருக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க தனியாக பிரிந்து செல்லலாம். அவங்களுக்கு உரிமை இருக்கு ஒப்பந்தத்தின்படி. ஆனா இந்தியாவில் ஒரு மாநிலம் நினைத்தால் தனியாக பிரிந்து செல்ல முடியாது. ஓகேங்களா, இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியா என்பது அழிக்க முடியாத ஒன்றியத்தையும் அழிக்க முடிந்த மாநில அரசையும் கொண்டுள்ளது. இந்தியாவை ஸ்டேட் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஆனா என்ன செய்யலாம், மாநிலத்தை நம்ம மாற்றி அமைக்கலாம். ஓகேங்களா, இதை ஈஸியா சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடை நம்ம பிரிச்சு இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மதராஸ் மாகாணம் இருந்துச்சு, அந்த மதராஸ் மாகாணத்தை பிரிச்சு தான் ஆந்திரா உருவானுச்சு. அப்ப இந்தியாவை என்ன செஞ்சிருக்கலாம், மாநிலங்களை அழிக்கலாம், தனியா பிரிக்கலாம். ஓகேங்களா, ஆனா நாடு அப்படிங்கிறத அழிக்க முடியாது. அதனால இந்தியா அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ரெஸ்ட்ரிக்டபிள் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, அழிக்க முடியாத மாநில அரசையும் அழிக்க முடியாத ஒன்றிய அரசையும் அழிக்க முடிந்த மாநில அரசையும் கொண்டதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது, பிரிந்து செல்ல முடியாது. ஆனா அமெரிக்காவில் ஒரு மாகாணம் நினைக்குது அப்படின்னா பிரிந்து சொல்ல முடியும். இந்தியா என்பது அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். இதே அமெரிக்காவுக்கு அழிக்க முடியாத மாகாணங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தை தான் கரெக்டா இருக்கும். இது வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பொறுத்தவரை தெரிஞ்சுக்கணும். விதி 1 அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா இந்தியாவோட பெயர் மற்றும் எல்லைகளை சொல்லுது. அப்ப பெயர் என்ன, பெயர் மற்றும் எல்லைகளை சொல்லுது அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்தியாவோட பெயர் என்ன, இந்தியா அதாவது பாரதம் அப்படிங்கிறத இந்தியா. இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்க அப்படின்னா விதி 1ல தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ விதி 1 பொறுத்தவரை நீங்க இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா நீங்க 2 விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவோட பெயரு இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, செகண்ட் சரி இப்ப ஆட்சி பகுதிகள் சொல்லிட்டோம். இப்ப எதெல்லாம் சார் இந்தியா பகுதிகள், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதி இருக்கணும் அப்படின்னா ஒன்று மாநிலமா இருக்கலாம், இல்லை யூனியன் பிரதேசமா இருக்கலாம். அது மட்டும் இந்திய பகுதியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சர்ல வருங்காலத்துல இந்தியா வந்து ஒரு பகுதியை கைப்பற்றுது. ஓகேங்களா, இப்போ போர் மூலமா கைப்பற்றுறோம், இல்லை ஒப்பந்தத்தின் மூலமா கைப்பற்றுறோம், அப்படிப்பட்ட பகுதிகளும் இந்தியாவின் பகுதிகளாகவே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்காங்கன்னா விதி 1ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விதி 1 அப்படிங்கிறத நான் திரும்ப உங்களுக்கு கரெக்டாக ஆர்கனைஸ்டாக சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விஷயங்களை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. விதி 1 அப்படிங்கிறது பெயர் மற்றும் ஆட்சி எல்லைகளை பற்றி சொல்லுது. அந்த வகையில் இந்தியாவோட பெயர் அப்படிங்கிறது இந்தியா அதாவது பாரதம் அப்படிங்கிறதா இந்தியாவுடைய சரியான பெயர், முழுமையான பெயர். ஓகேங்களா, இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று குறிப்பிடுகிறது விதி 1. ஓகேங்களா, அதே மாதிரி எதெல்லாம் இந்தியா பகுதியா இருக்கலாம் அப்படின்னா மாநிலங்கள், ஒன்றிய ஆட்சி பகுதிகள் அதாவது யூனியன் பிரதேசம் சொல்லக்கூடியது, வருங்காலத்துல இந்தியாவால் கைப்பற்றி இணையக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்தியாவோட பகுதிகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி 1. இப்போ உங்களுக்கு விதி 1 அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே இப்போ ஆர்டிகல் 2 போயிடலாம். ஸோ ஆர்டிகல் 2 என்ன அப்படின்னா இந்திய ஒன்றியத்தில் இதற்கு முன் இல்லாத ஒரு பகுதியை இணைத்தல் அல்லது உருவாக்குதல். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 3 ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆர்டிகல் 2 என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவுக்குள்ள ஆல்ரெடி இல்லை, இப்போ இந்தியாவோட மேப்ல இந்தியாவோட ஆட்சி எல்லைக்குள்ள ஒரு பகுதி இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா
இன்னொரு பகுதியை, வெளிநாட்டோட ஒரு பகுதியை நம்ம என்ன செய்யறோம், இணைக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி சொல்லக்கூடியது தான் என்னது அப்படின்னா ஆர்டிகல் 2. அவ்வாறு இணைக்க முடியுமா? இணைக்க முடியும். எப்படியெல்லாம் இணைக்கலாம் அதையும் சொல்றாங்க. எப்படி இணைக்கலாம் அப்படின்னா உடன்படிக்கை மூலமாக இணைக்கலாம். இப்போ இந்தியா பங்களாதேஷ் உடன்படிக்கை செய்து கொண்டு இந்தியாவிலேருந்து சில பகுதிகளை பங்களாதேஷுக்கு கொடுக்குறோம், பங்களாதேஷ்லேருந்து சில பகுதிகளை இந்தியாவுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி உடன்படிக்கை செய்து இணைக்கலாம். குத்தகைக்கு எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நாங்கள் என்ன செய்கிறோம், விலையை கொடுத்துட்டு குத்தகைக்கு எடுத்துக்கிறோம், லீஸுன்னு சொல்லுவாங்க, எடுத்துக்கலாம். ஒப்பந்தம் போட்டு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த பகுதியில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒப்பந்தத்தின் மூலம் இணையலாம். பொது வாக்கெடுப்பு. ஓகேங்களா? இப்போ ஜுனாகத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்துச்சு, இந்தியாவில் இல்லை, சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவோட பகுதியாக அது இல்லை. ஓகேங்களா? ஒரு சுதேச மன்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதை நம்ம என்ன செய்கிறோம், அந்த மக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு எடுக்கிறோம். நீங்கள் இந்தியா கூட இணைறீங்களா இல்லை பாகிஸ்தான் கூட இணைறீங்களா அப்படின்னு. மக்கள் என்ன செய்கிறாங்க, பொது வாக்கெடுப்பின்படி இந்தியா கூட இணைறோம்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நாட்டோட சேர்த்துக்கிறோம். இது மாதிரி பொது வாக்கெடுப்பின் மூலமாக சேர்த்துக்கொள்ளலாம், இல்லையா போரின் மூலமாக சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஹைதராபாத் பகுதி வந்து விடுதலையின் போது இந்தியாவோட இல்லை. ஹைதராபாத் என்ன சொல்கிறாரு, ஹைதராபாத் நிஜாம் என்ன சொல்கிறாரு, நான் போய் பாகிஸ்தான் கூட இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறோம், போலீஸ் ஆக்ஷன், போலீஸ் நடவடிக்கையின் மூலமாக என்ன செய்கிறோம், இணைஞ்சுக்கிறோம். அப்போ இது மாதிரியெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நாட்டோட, அது நம்ம நாட்டில் இல்லாத ஒரு பகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இணைச்சிக்க முடியலாம். அப்படி இணைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சில பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த பகுதி, கோவா. ஆக்சுவலாக கோவா பார்த்துட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்ட பகுதி, போர்ச்சுகீஸ் ஆண்ட பகுதி. நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாட்டேருந்து மட்டும்தான் விடுதலை அடைஞ்சிருக்கும். இன்னும் போர்ச்சுகீஸ்கிட்டையோ இல்லை வந்து என்ன செய்யல, பிரெஞ்சுக்கிட்டேருந்து விடுதலை வாங்கலை. ஓகேங்களா? அப்புறம் என்ன செய்யறோம், கோவா 1961 கோவா மீது போலீஸ் ஆக்ஷன் நடத்தி நம்ம என்ன செய்யறோம், 1961 கைப்பற்றுறோம். அது மாதிரி பாண்டிச்சேரி அப்படிங்கிறது நம்மளுடைய நட்பு நாடான பிரெஞ்சு நமக்கு கொடுக்குறாங்க. முறைப்படி நமக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னா 1962 இதை வந்து கைப்பற்றுறோம். 1987 இதுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அதை பின்னால் பார்ப்போம். சிக்கிம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கிம் அப்படிங்கிறது நம்முடைய இந்தியா, நேபாளம், சீனா அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு எல்லை பகுதியாக தான் இருக்குது. ஸோ அந்த பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக முதல்ல ஒப்பந்தம் செய்து கைப்பற்றிக் கொள்கிறோம். ஓகேங்களா? பின்ன முதல்ல இணை மாநில அந்தஸ்து கொடுக்கப்படுது. அதன் பிறகு மாநில அந்தஸ்தை கொடுக்குறோம். 36வது சட்ட திருத்தம் 1975 மாநில அந்தஸ்தை கொடுத்து நம்ம கூட இணைச்சுக்கிறோம். இப்படி தான் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு சில மாநிலங்கள், இந்திய எல்லைக்குள் இல்லாத ஒரு சில மாநிலங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா இணைச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன சார் அப்படின்னா விதி 2. அப்போ விதி 1 அப்படிங்கிறது இந்தியாவோட பெயர் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது விதி 1. விதி 2 அப்படிங்கிறது இந்திய பரப்பளவில் இல்லாத ஒரு மாநிலத்தை புதுசாக சேர்க்கறது. ஓகேங்களா? அதை பற்றி சொல்லக்கூடியதான் விதி 2. இது வந்து நம்ம படிச்சுட்டோம். இப்போ விதி 1 விதி 2 உங்களுக்கு தெளிவாயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 3வது என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆர்டிகல் 3, இந்திய ஒன்றியத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்கள். நம்ம இந்திய நாட்டில் ஆல்ரெடி இருக்கு அந்த மாநிலம், அந்த மாநிலத்தை என்ன செய்யலாம், அதை புது மாநிலமாக உருவாக்கலாம். இப்போ பார்த்தோம் ஆந்திர பிரதேசத்தை உடைச்சு ஆந்திரா தெலுங்கானான்னு உருவாக்குறாங்க இல்லையா, அதுதான் ஆர்டிகல் 3. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாநிலத்தோட பரப்பளவு அதிகரிக்கலாம், எல்லைகளை மாற்றி அமைக்கலாம், பேரை மாற்றி அமைக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியதுதான் எதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல் 3. சரி சார், இதுக்கெல்லாம் யாருக்கு சார் அதிகாரம் இருக்குது? இப்போ தமிழ்நாட்டோட பேரை மாற்றணும், இல்லை தமிழ்நாட்டோட எல்லையை மாற்றணும், தமிழ்நாட்டோட பரப்பளவை மாற்றணும், இல்லை தமிழ்நாட்டை பிரிக்கணும் அப்படின்னு யாருக்கு சார் அதிகாரம் இருக்குது? தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கா? நம்முடைய அரசியலமைப்பு இந்த அதிகாரத்தை யாருக்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தான் கொடுத்துருக்கே தவிர மாநில அரசுகளுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. சரி சார், என்னெல்லாம் அதிகாரம் இருக்குது? இப்போ ஒரு பாராளுமன்றம் நினச்சா ஒரு மாநிலத்தை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாநிலத்தை பிரித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை பிரித்தோ புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். பார்த்தோம், ஆந்திர பிரதேசத்தை பிரிக்கும், தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிக்கிறோம் இல்லையா, ஸ்ரீ கிருஷ்ணா ரெட்டி கமிட்டியில் என்ன செய்கிறாங்க, அவங்களோட பரிந்துரையின் பேரில் நம்ம என்ன செஞ்சோம், பிரித்தோம். ஓகேங்களா? இந்த அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அடுத்து ஒரு மாநிலத்தின் பகுதியை மற்றொரு மாநிலத்தின் பகுதி இணைத்து புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். இப்போ கேரளாவிலேருந்து ஒரு பகுதி, ஓகேங்களா, தமிழ்நாட்டோட ஒரு பகுதியை இணைத்து என்ன செஞ்சலாம், புதிய மாநிலங்களை அவங்களுக்கு உருவாக்கலாம். அதிகாரம் யாருக்கு இருக்குது? பாராளுமன்றத்துக்கு இருக்குது. அடுத்து ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பை என்ன செய்யலாம், அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும். இப்போ தமிழ்நாட்டோட எல்லையை என்ன செய்யலாம், கன்னியாகுமரி இல்லை, கன்னியாகுமரி தூக்கி கேரளாவுக்கு கொடுங்கன்னா கொடுக்கலாம். ஓகேங்களா? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது? ஆமாம், பாராளுமன்றத்துக்கு இருக்குது. ஒரு மாநிலத்தோட எல்லையை வந்து மாற்றலாம். யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு இருக்குது. எந்த ஒரு மாநிலத்தையும் அதற்கான மாநில அந்தஸ்தை நீக்கி என்ன செய்யலாம், யூனியன் பிரதேசமாக மாற்றலாம். இந்த அதிகாரத்தை வச்சு தான் என்ன செஞ்சாங்க,
ஜம்மு காஷ்மீர் என்ன செஞ்சாங்க, இப்போ சமீபமாக 2019 பார்த்தீங்கன்னா தெரியும், ஜம்மு காஷ்மீருங்கிற மாநிலத்தை உடைச்சு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசமாக என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க இல்லையா. யாருக்கு அதிகாரம் இருக்குது, விதி 3ல் இருக்குது, அதனால தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. பாராளுமன்றத்துக்கு இந்த அதிகாரத்தை நம்முடைய அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. எந்த ஒரு யூனியன் பிரதேசத்தையும் புதிய மாநிலங்களாக மாற்றலாம். இப்போ கோவாலாம் ஃபர்ஸ்ட் யூனியன் பிரதேசமாக இருக்குது, இமாச்சல் பிரதேசம்லாம் யூனியன் பிரதேசமாக தான் இருக்குது. அதன் பிறகு என்ன செய்கிறோம், பின்னாள் இதை என்ன செய்கிறோம், இப்போ மாநிலமாக மாற்றிருக்கோம். இப்போ பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமாக இருக்கா, பின்னாள் நினைச்ச மாநிலமாக மாற்றலாம். யாருக்கு அதிகாரம் இருக்குது, பாராளுமன்றம் நினைத்தால் மாற்றலாம். இதுதான் வந்து விதி 3. ஓகேங்களா. அப்போ இந்த விதி 1, 2, 3 இது 3மே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். விதி 1 அப்படிங்கிறது பெயர் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது விதி 1. விதி 2 அப்படிங்கிறது இந்தியாவில் ஆல்ரெடி இல்லாத ஒரு பகுதியை இணைக்கிறத பற்றி சொல்லக்கூடியது விதி 2. விதி 3 அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்திய பரப்பளவில் இருக்கக்கூடிய ஓகேங்களா பகுதியில் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம், அதோட எல்லைகளை மாற்றலாம், பரப்பளவு அதிகரிக்கலாம், பேரை மாற்றலாம். இதற்கான அதிகாரங்களை பற்றி சொல்லக்கூடியது விதி 3. அடுத்து விதி 4 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, விதி 4 உங்களுக்கு எது பெருசாக சொல்லலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விதி 2 மற்றும் விதி 3 இருக்கு இல்லையா, ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கோ இல்லை ஒரு மாநிலத்தோட எல்லைகளை மாற்றி அமைக்கிறதுக்கோ நீங்கள் என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா, சாதாரண பெரும்பான்மை யூஸ் பண்ணாவே போதும். நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, 368 அடிப்படையிலான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா ஆர்டிகல் 4. ஆர்டிகல் 4 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஆர்டிகல் 2 என்ன சொன்னுச்சு, நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு பகுதியை வந்து இணைக்கிறத பற்றி சொல்கிறோம். அப்படி இணைக்கணும் அப்படின்னாலும் இல்லை, இப்போ ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது, ஒரு மாநிலத்தோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை பிரித்து இன்னொரு மாநிலத்தை உருவாக்குறோம், இல்லை அதோட எல்லையை மாற்றுறோம். அப்படி மாற்றணும்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் பாராளுமன்றம் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் சாதாரண பெரும்பான்மை எளிய பெரும்பான்மையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் அரசியலமைப்பை திருத்தி தான் நீங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது தான் ஆர்டிகல் 4. ஓகேங்களா. இதுதான் சார் ஆர்டிகல் 1லேருந்து 4 வரை இருக்குது. முதல் பகுதியில் மொத்தம் 4 விதிகள் இருக்குது, 1, 2, 3, 4 அப்படின்னு. இல்லை ஃபஸ்ட்டு விதி 1 எது சொல்லுது அப்படின்னா பெயர்கள் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது விதி 1. ஓகேங்களா. விதி 2 எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்திய பரப்பளவில் இல்லாத ஒரு மாநிலத்தை சேர்க்கறதை பற்றி சொல்லக்கூடியது விதி 3 அப்படிங்கிறது. ஆல்ரெடி இந்திய பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை புதுசாக உருவாக்கலாம், அதோட எல்லையை மாற்றலாம், பரப்பளவை மாற்றலாம், பெயர்களை மாற்றலாம், இதை சொல்லக்கூடியது விதி 4 அப்படிங்கிறது. 2 மற்றும் 3 அது விதி 2 மற்றும் 3ல் கூறப்பட்டதுபடி நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதும், 368 அடிப்படையிலான அரசியலமைப்பு திருத்தம் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு. இது விதி 4. ஓகேங்களா. இது வரையும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா. ஓகே. இப்போ இந்த விதி 4 வரையும் சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பெருபாரி யூனியன் வழக்கு. நிறைய இடத்துல பார்த்துருப்போம், முகவரையில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். முகவரையில் ஒரு முக்கியமான தீர்ப்பு சொன்னுச்சு, முகவரை என்பது அரசியலமைப்போட ஒரு பகுதி அல்ல, அதனை திருத்த முடியாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியது பெருபாரி யூனியன் வழக்கில் தான். ஓகேங்களா. ஸோ அந்த பெருபாரி யூனியன் வழக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த இடத்துல இந்த இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 1960 மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பெருபாரி. இந்த மேப்பில் கூட கொடுத்துருக்கேன் பாருங்க. மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பேர் தான் பெருபாரி அப்படிங்கிற பகுதி. இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. பாகிஸ்தானுக்கு இந்த பகுதி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்குறதுக்காக என்ன செய்யறோம், ஒரு முன்வரைவு வாங்குறதுக்கு நம்ம குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறோம். அப்போ குடியரசுத் தலைவர் என்ன செய்யறாருன்னா பார்க்குறாரு, குடியரசுத் தலைவருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னா, விதி 2 என்ன சொல்லுது, ஆல்ரெடி இந்திய பரப்பளவில் இல்லாத ஒரு மாநிலத்தை இணைக்கிறத பற்றி சொல்லுது. ஓகேங்களா. அதை பற்றி சொல்லுது. விதி 3 என்ன சொல்லுது, ஆல்ரெடி இந்திய பரப்பளவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட புதுசாக உருவாக்கலாம், இல்லை எல்லையை மாற்றலாம், பெயர்களை மாற்றலாம், இப்படி தான் சொல்லுது. ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறது, இந்த பெருபாரியை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தூக்கி நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறீங்க. இது வந்து விதி 2லேயோ 3லேயோ சொல்லலை. அப்போ குடியரசுத் தலைவருக்கு இதுக்கு சந்தேகம் வருது. இதை நம்ம ஒப்புதல் அளிக்கலாமா வேண்டாமா, இதுக்கு என்ன அப்படிங்கிற சந்தேகம் வந்தோன்னே இப்போ ஆர்டிகல் 143 இருக்கு இல்லையா, உச்சநீதிமன்ற குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம்னு இருக்கு. இது எங்கே போகுது அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. ஓகேங்களா. உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு உச்சநீதிமன்றம் இதை என்ன செய்யுது அப்படின்னா கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து 2, 3 2ல் என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி இந்திய பரப்பில் இல்லாத ஒரு மாநிலத்தை நீங்கள் சேர்க்கறதுக்கும் சரி, இல்லை இந்திய பரப்பளவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை புதுசாக உருவாக்குறதோ அதோட பேரை மாற்றுறதுக்கும் சரி, நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எளிய பெரும்பான்மையை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் சட்ட திருத்தம்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 368 அடிப்படையிலான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத சொன்னது. எந்த வழக்கு அப்படின்னா பெருபாரி யூனியன் வழக்கு. ஸோ இதற்காக பெருபாரி அப்படிங்கிற பகுதியை கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் அப்படிதான். எந்த சட்ட திருத்தம்? 9வது சட்ட திருத்தம் 1968 செஞ்சு நம்ம என்ன செஞ்சிருப்போம், பாகிஸ்தானுக்கு அந்த பெருபாரி அப்படிங்கிற பகுதியை கொடுத்துருப்போம். இதுதான் இப்படி தான் நடந்துச்சு. ஓகேங்களா, அந்த பெருபாரி அப்படிங்கிறத கொடுக்கும்போது இந்த வழக்கு வந்து இப்படி தான் வந்துச்சு. ஓகேங்களா, இது கூட உங்களுக்கு ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன் பாருங்க, பெருபாரி உருவான வரலாறு அப்படின்னு. பெருபாரி பகுதி என்ன செஞ்சிச்சு, பாகிஸ்தானுக்கு கொடுப்பதற்கான சட்ட முன்வரைவு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. இப்போ குடியரசுத் தலைவருக்கு ஒரு சந்தேகம் வருது, விதி 2 மற்றும் 3ல் இதை பற்றி சொல்லலை. ஓகேங்களா, இதை பற்றி சொல்லவே இல்லை. ஏன்னா இந்தியாவில் ஆல்ரெடி இந்திய பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கறத பற்றி விதி 2லையோ 3லையோ கிளியராக கொடுக்கல. ஓகேங்களா, அதனால உச்சநீதிமன்றத்திட்ட ஆலோசனை கேட்குறாரு. உச்சநீதிமன்ற ஆலோசனை என்ன சொல்லுது, நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக 368 அடிப்படையிலான சட்ட திருத்தம் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பெருபாரி பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட அரசியலமைப்பில் ஒரு திருத்தம் கொண்டு வரோம். என்ன திருத்தம் அப்படின்னா 9வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1960. இதை செஞ்சு நம்ம என்ன செய்யறோம், பெருபாரி அப்படிங்கிற பகுதியை நம்ம என்ன செஞ்சோம், பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். ஓகேங்களா, இதுதான் வழக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இன்னொரு செஞ்சிருப்போம், 100வது சட்ட திருத்தம் சமீபத்தில் பண்ணது. ஓகேங்களா, இதில் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஒரு சில பகுதிகளை வங்காளதேசத்துக்கு கொடுத்துருப்போம், வங்காளதேசத்துலேருந்து ஒரு சில பகுதிகளை வந்து என்ன செஞ்சிருப்போம், இந்தியாவுக்கு வந்து பெற்றிருப்போம். இது வந்து 100வது சட்ட திருத்தம் பண்ணது. ஓகேங்களா, இதை இந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி நம்ம செஞ்சிருப்போம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா 1969 ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அது அப்படின்னா அதே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது. என்ன தீர்ப்புனா, நீங்கள் வந்து பகுதி கொடுத்து வாங்குறது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சட்ட திருத்தம் பண்ணுங்க, ஆனால் சாதாரண எல்லை பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் போய்த்து என்ன செஞ்சுக்க வேண்டியதில்லை, சட்ட திருத்தம்லாம் பண்ண வேண்டாம், அதை நீங்கள் பேசி தீர்த்தியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பகுதியை கொடுக்கணும் வாங்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் 368 அடிப்படையிலான சட்ட திருத்தம் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னது தான் இந்த பெருபாரி யூனியன் வழக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1969 ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. ஓகேங்களா, இதை பொறுத்தவரை நீங்கள் வந்து பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துக்கோங்க. இதில் மெமரி பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பெருபாரி யூனியன் வழக்குனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகே, சரி, ஓகே. இதுதான் 1969 ஒரு தீர்ப்பு சொல்லுது உச்சநீதிமன்றம். என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா மற்றும் அண்டை நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை பிரச்சனை, இது உங்க எல்லையா எங்க எல்லையான்னு தெரியல, இந்த மாதிரி எல்லை பிரச்சனை தீர்ப்பதற்கு வந்து நீங்க 368 அடிப்படையிலலாம் சட்ட திருத்தம்லாம் பண்ண வேண்டாயா, இதை நீங்க உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே நம்ம ஒரு பகுதியவே அப்படியே கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்க 368 அடிப்படையிலான சட்ட திருத்தத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்து 100வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2015 இப்போ சமீபத்தில் பண்ணோம். இந்தியா வங்காளதேசத்துக்கு இடையான நில ஒப்பந்தம், எல்லை ஒப்பந்தம். அதன்படி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்தியாவோட 111 பகுதிகள் வந்து எங்கே கொடுத்தோம், வங்காளதேசத்துக்கு கொடுத்தோம். வங்காளதேசத்தோட 51 பகுதியில் நம்ம வாங்கிக்கிட்டோம். ஓகேங்களா, இது வந்து 2015 இந்த 100வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, 9வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் பெருபாரி அப்படிங்கிற பகுதியை நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்போம். 100வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வங்காளதேசத்தை கூட நம்ம செய்து கொண்ட ஒரு சட்ட திருத்தம். ஓகேங்களா, நிலை எல்லை சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இதெல்லாம் எந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி நம்ம செய்கிறோம், பெருபாரி யூனியன் வழக்கு 1960 பேஸ் பண்ணி தான் இதை நம்ம செய்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்டிகல் 1லேருந்து 4 வரையும் நம்ம பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம இதோட வந்து முடிச்சுக்கோம். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, விதி 1, 2, 3, 4னா என்ன, இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஓகேங்களா, ஒரு மாநிலம்னா என்ன, யூனியன் பிரதேசம்னா என்ன, அடுத்து ஆர்டிகல் 1, 2, 3, 4னா என்ன, அதுக்கப்புறம் பெருபாரி யூனியன் வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு, அதை பேஸ் பண்ணி என்னென்ன சட்ட திருத்தம் பண்ணணும், இது மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாநிலத்தை புதுசாக உருவாக்கக்கூடிய வழிமுறைகளையும் விடுதலையின் போது இந்தியா எவ்வாறு இருந்தது, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா, நன்றி.